வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு காணொளிகள்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எல்லாரும் அவங்களோட ராசி எந்தெந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்கிறது டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா கஸ்டமருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் என்னோட பரிபூர்ண நன்றிகள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி 2024. 2024 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு நான் சொல்கிறத விட நம்மளோட ராசி கட்டங்களில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரீதியாகவும் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கிரக ரீதியான சாராம்சங்களும் அவங்களோட பார்வைகள் எப்படி இருக்கு, குரு யார் யார் எப்படி எந்தெந்த வலிமையில பார்க்க போறாரு, எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்க போகுதுலாம் ரொம்ப டீட்டெயில்டாக ராசி மண்டலத்தோட வரைபடத்தோட உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி அது எந்தெந்த பாவகத்துல இருந்து எந்தெந்த பார்வையினால பார்க்க போறாருங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் பின்னாடி. இப்போ மேலே தொடர்ந்து இருக்கக்கூடிய வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து உங்களோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த பயிற்சிகள் எந்தெந்த விதமான அமைவுகள் இருக்க போகுதுங்கிறது டீட்டெயில்டாக நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய ராசி மண்டலங்களோட வரைபடம். இதில் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது இந்த ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய கட்டம், இதுதான் கடக ராசி இருப்பு இடம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு, என்னென்ன பாதசாரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அப்போ இந்த நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் 90 டிகிரியில் ஆரம்பித்து ஆயிலி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் 120 டிகிரியில் முடிய போகுது. அப்போ இந்த 9 பாதசாரங்களை உள்ளடக்கிய ராசி அப்படின்னு சொல்றப்ப இந்த கடக ராசி சேரலாம். அதில் புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் எந்தெந்த ஒரு அதிபதியோட இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அப்ப இந்த புனர்பூச நட்சத்திரம் 90 டிகிரியிலிருந்து 93 டிகிரி வரைக்குமே இந்த ஒரு நட்சத்திரத்துல செய்யப்படுவாங்க. இது 2ஆம் கட்ட ஒரு நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, மிதன ராசியில 3 பாதங்களும் இதுல ஒரே ஒரு பாதங்களும் உள்ளடக்கிய ஒரு ராசின்னு சொல்லலாம். இந்த புனர்பூச நட்சத்திரம் எந்த விதமான அதிபதியை பெற்றிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, குருவோட அதிபதியவே பெற்றிருக்கிறாங்க. அப்ப இந்த குரு இன்னைக்கு ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள், அந்த அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம நிறைய பாதகத்தை உற்பத்தி பண்ணிட்டு இருந்தோம், நிறைய ஒரு சிரமங்கள் பட்டுட்டு இருந்தோம்னு சொல்லுவோம். அந்த சிரமங்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுக்கு மிதுன ராசியில இருந்த 3 பாதங்களோட செயல்பாடுகளும் நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்ப பார்த்தோம்னா மிதுன ராசிக்கு அஷ்டமத்துல சனி நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதோட பாதிப்பையும் நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரிதாங்க இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்றதும் நம்மளுக்கு அதிவிதமான ஒரு ஆதிக்க பலமும் இதுக்கு இருக்குன்னு சொல்வேன். அப்ப 2 பலமும் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த புனர்பூச நட்சத்திரம் வேலை செய்ய போறாங்க. அப்ப புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்த கடகராசி நண்பர்களுக்கு பார்த்தோம்னா அவங்க அதிபதியை குருவா வந்துடுறாங்க. அப்ப குரு பயிற்சி அப்படின்னு சொல்றது நார்மலாவே எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இருந்தாலும் இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது எல்லா வகையிலும் இல்லாலும் ஒரு சில வகையில நம்மளுக்கு சுப காரியங்கள் சுப விரயங்கள் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் உற்பத்தி பண்ணி கொடுக்குங்க. ஏன்னா இன்னைக்கு நடந்துட்டு இருக்க அஷ்டம சனியில குருடனுக்கு தேவை ஒரு கண் வெளிச்சம்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடிய குரு பகவான் இன்னைக்கு உங்களோட ராசியில இருந்து 11ல உட்கார போறாருங்க. அந்த 11ல உட்காரக்கூடிய ஒரு அமைவு அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப ஒரு பாக்கியத்தை உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு உங்க நட்சத்திர அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு. அந்த குரு பார்த்தோம்னா உங்களோட ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதியாகவும் உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதியாகவும் வந்துருவாங்க. அப்ப 6 கூடியவனாகவும் 9ஆம் கூடியவனாகவும் அவர் 11ல போய் உட்கார்றப்ப பார்த்தோம்னா உங்களுக்கு ஏற்கனவே கடன் ரீதியான பிரச்சனைகள், எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள், எதிர்ப்பு ரீதியான பலன். 2வது நம்ம இத்தனை நாள் நல்லவங்களான ஒரு விஷயங்கள் நிறைய ஒரு நட்பேர் வாங்கிட்டு இருந்திருப்போம். அது பார்த்தோம்னா ஒரு இருக்க ஃபேமிலியிலேயே கூட நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்குறதுக்கு, அபச்சொல் வாங்குறதுக்கு, இல்லை அவங்க ஏதாச்சும் வாக்குவாதங்கள், அப்பாவுக்கும் குழந்தைகளுக்கு இடையில ஏதாச்சும் ஒரு சிரமம், கஷ்டம், இந்த மாதிரி வாக்குவாதங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறைய வந்திருக்குங்க. அப்ப அது சார்ந்த விஷயங்கள் இல்லாம இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு ஒரு மாற்றம் அடைஞ்சு வெளியில வர்றதுக்கும் வாய்ப்பு அமைவு பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரம் உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும். சரி, அடுத்தது பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரம் எந்த விதமான அதிபதியை பெற்றிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா சனி. ஏற்கனவே இந்த சனியினாலதான் நம்மளுக்கு ஏகப்பட்ட சிரமங்கள் உண்டு. ஏன்னா உங்களோட நட்சத்திர அதிபதி உங்களுக்கு இன்னைக்கு 8ல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப நட்சத்திர அதிபதியே உங்களுக்கு 8ல போய் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்றப்ப அதுல நம்மளுக்கு கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படுத்தும்.
ஆயுள் கண்டங்கள் ஒன்றும் கிடையாது. ஏன்னா 8ஆம் வீட்டு காரகாதிபதியான சனி உங்களுக்கு 8லயே உட்காந்துருக்கனால பாக்கியம் தான் சொல்லுவேன். ஆனா அந்த சனி உட்கார்ந்துருந்த இடம் நம்மளுக்கு பார்க்குற விதம் சரியில்லாம போகிறதுக்கான அமைவுகள் ஜாஸ்திங்க. அப்ப இந்த பூச நட்சத்திரம் அதுக்கு இணை நட்சத்திரங்களா என்னென்ன வராங்கன்னு கேட்டீங்கன்னா, அனுஷ நட்சத்திரமாவும் உத்திரட்டாதி நட்சத்திரமாவும் வருவாங்க. இந்த அனுச நட்சத்திரம் விருச்சக ராசி அதிபதினு சொல்லுவாங்க. அப்ப அந்த விருச்சக ராசிக்கு 7ஆம் இட பார்வையை குரு பார்க்க போறார். அப்ப விருச்சக ராசிக்கு 7ஆம் இட பார்வையை குரு பார்க்க போறாரு அப்படின்னு சொல்றப்ப, அப்ப இணை கிரகமும் இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு பலம் அடைகிறார். அப்ப அந்த பலம் அடைகிறப்ப அந்த அனுஷ நட்சத்திர அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனி. அப்ப எதுனாச்சும் ஒரு விதத்துல நம்மளுக்கு சனி சுபத்தன்மை சுபகாரகாதிபதி அமையறனால இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சனியினால ஏற்படும் உச்சக்கட்ட தோஷ ரீதியான பலம் எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுக்கு விலகி போறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு உண்டுங்க. அப்ப எதனாச்சும் ஒரு விதத்துல வந்து பார்த்தோம்னா நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த சனியோட காரகத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடை பகுதியும் கால் பாதம் பகுதியும் சொல்லுவாங்க. இப்ப தொடை பகுதியும் கால் பாதங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களையும் இந்த சனி ஏகப்பட்ட தொந்தரவுகள் சிரமங்கள் கொடுப்பாங்க. கொஞ்சம் வயசானவங்களா இருந்துச்சுன்னா குதிங்கால் வலி வர்றது, தொடையில வந்து பார்த்தோம்னா எரிச்சல், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தர்றது, இந்த விதமான பாதிப்பு இந்த அஷ்டம சனியில அதிகமாகவே கொடுத்துருக்கும். அதே மாதிரி ஆக்சிடென்ட், இந்த தத்து விபத்து சார்ந்த விஷயங்கள் எதனாச்சும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதாவது கால்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து அதிகமான ஒரு காயங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த குரு பார்க்கு கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பார்வைகள் பெற்றதுனாலையும் உங்களோட ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதியில அனுஷ நட்சத்திரத்துக்கு சனி பார்க்கறதுனாலையும் அந்த நட்சத்திரம் உங்களுக்கு இணைவு கிரகமா போறதுனாலையும் பாக்கிய பலன்கள் அதிகங்க. அடுத்தது ஆயிலி நட்சத்திரம். அந்த ஆயிலி நட்சத்திரம் 4 பாதங்களும் உள்ளடக்கிய நட்சத்திரம் ராசின்னு சொல்றப்ப இந்த கடக ராசி சொல்லலாம். இந்த ஆயிலி நட்சத்திரமும் வந்து பார்த்தோம்னா புதனோட அதிபதியா வராரு. அந்த புதன் அப்படின்னு சொல்றது உங்களோட ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதியாகவும் 12ஆம் வீட்டு அதிபதியாகவும் வந்துருவாருங்க. இந்த ஆயிலி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு மட்டும் விரயம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த அதிகம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு ஒரு நட்பு காரகத்துவமாகவும் சரி, இல்ல ஒரு வெளிப்பட்ட ஒரு பிரச்சனை ரீதியாக அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லைனாலும் உங்க கூட பிறந்தவங்க சொந்த பந்தங்கள் இது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு அதிகமான விரயங்கள் கொடுக்கும். ஒரு வீடு மன சொத்து சுகம் கட்டணும் வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கூட உங்களுக்கு தனிப்பட்ட விரயங்கள் அதிகமா வரும், பொறுப்புகள் அதிகமா வரும். அப்போ ஒரு வீட்டுல ஒரு அண்ணனா இருந்துட்டீங்க, ஒரு அக்காவா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா பொறுப்பு தன்மை வந்து உங்களுக்கு அதிகமா கொடுக்கறது இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாவே இருக்கு. இதை சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த ஆயுள் நட்சத்திரம் நிறைய நம்மளுக்கு நிறையப்பட்ட தடைகளும் திருமண ரீதியான தடைகளும் அந்த பொறுப்பு சார்ந்த விஷயங்களும் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லா விஷயமும் ஒன்னொன்னா செய்துட்டு சீர்திருத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை பார்க்கறதுக்கு தாமதப்படுத்தி கொடுத்துரும். அதனாலதான் ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் தாமத திருமணங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்க. அப்ப இந்த வீட்டு அதிபதியான புதன், இந்த புதனை வந்து பார்த்தோம்னா குரு வந்து நேரடி 7 பார்வையை குரு, அதாவது புதனோட வீட்டை 5ஆம் இட பார்வையா பாத்துறாருங்க. அப்ப இந்த ஆயில்ய நட்சத்திரம் சுபகாரியம் பெற்ற ஒரு பலமா தான் அமைய போறாரு. அப்ப மொத்தத்துல வந்து பார்த்தோம்னா இந்த நட்சத்திராதிபதி இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டத்துக்கு, இத்தனை நாள் பட்ட சிரமத்துக்கு இதனாச்சும் ஒரு மாறுதலான அமைக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அமையறதுக்கான வாய்ப்புகளும் பலமும் ஜாஸ்திங்க. இப்போ நம்ம காட்டிட்டு இருக்கிறது ராசி மண்டலம்னு சொல்லுவேன். இப்ப தனிப்பட்ட ராசி மண்டலம், இந்த ராசி மண்டலத்துல 4ஆம் பாவகாதிபதியை பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த 4ஆம் பாவகம் சொல்றப்ப கடகம்னு சொல்லுவோம். இதுக்கு ஏங்க 4ஆம் பாவகம் கடகம்? அப்ப தாய்மை குணப்பன்மை படைச்ச ஒரு ராசின்னு சொல்றோம்னா, ஒரு கோச்சார பலன்ல லக்னத்துக்கு 4 அப்படின்னு சொல்றப்ப 4ஆம் இடம் தாய்க்கு உகந்த ஒரு கட்டம்னு சொல்லுவோம். அந்த இடம் கடகராசிக்கு இருக்கிறதுனாலதான் இந்த விதமான மாற்றங்களும் செயல்பாடுகளும் நிறைய உண்டு. அதே மாதிரி இந்த ராசி வந்து பார்த்தோம்னா ஒரு பெண் ராசியாகவும் சரராசி சகஜமா பழகக்கூடிய ஒரு ராசி அதிபதியாகவும் மாறிடுவாங்க. அப்ப அந்த சரராசி அதே இல்லாம ஜலராசின்னு சொல்லுவாங்க. ஜலம் சம்பந்தப்பட்டது, அதிகமா டிராவலிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்நோக்கி இருக்கிறது, இந்த மாதிரி விதத்துலலாம் உங்களுக்கு அதிகமான பலம் உண்டு. இந்த கடகராசி அதிபர்கள் வந்து பார்த்தோம்னா அதிகமா இதயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இருப்பாங்க. அந்த இதயம் சார்ந்த விஷயங்கள் இப்ப சின்னதா ஒரு பிரச்சனை, ஒரு ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னாலும் இவங்களுக்கு சீக்கிரமா காட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப சின்ன சின்ன பிரச்சனைனாலும் இவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிறது, டிப்ரெஷன் ஆகிறது, இல்ல பிபி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிகமா கொண்டுட்டு போகாம அப்ப ஹார்ட் ரிலேட்டிவான விஷயங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா
ரொம்ப பக்குவமா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிறது அப்படின்னு சொல்றது இந்த ஜாதகத்துக்கு ரொம்ப ஒரு வலிமையான ஒரு வளம் சேர்த்து கொடுக்குங்க. அதே மாதிரி இந்த கடகராசிக்கு இப்ப நான் 7.5 அதாவது அஷ்டம் சனி நடந்துட்டு இருக்கிறதுனாலையும் சில தாமதமான விஷயங்கள் பிரச்சனையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இந்த ராசிக்கு 11ல இன்னைக்கு குரு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அந்த 11ல இருக்கக்கூடிய குரு இன்னைக்கு லாபஸ்தானத்தை உங்களுக்கு பலம் அடைஞ்சு கொடுக்குற மாதிரியும், குடுக்கல் வாங்கல் விஷயத்துல உங்களுக்கு இத்தனை நாள் சிரமங்கள் கொடுத்த ஒரு பாதகத்துல இருந்து இதுக்கு மேல ஒரு மாற்றம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அப்ப மாற்றம் குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களும் சரி, உங்க சொந்த பந்தங்களிடையே ஒரு நற்பெயர்கள் வாங்கறதுக்கான பலமாகட்டும் சரி, இல்ல உங்களுக்கு புத்திர பாக்கிய ரீதியா சந்தான விருத்திக்காக 5ஆம் இட அதாவது 7ஆம் இட பார்வையா குரு பார்க்கக்கூடிய விருச்சிக ராசி உங்க ராசியில இருந்து 5ஆம் இட அதிபதியா போயிருவாங்க. அப்ப அந்த 5ஆம் இடத்துக்கும் பாக்கியம், வலிமை, ஒரு புத்திர பாக்கியம், சந்தான விருத்தி, இல்ல பூர்வ புண்ணியாதிபதி, பூர்வீக சொத்து ரீதியான பலம், இதுக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சகாய பலனா அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி குரு 9ஆம் இட பார்வையா உங்களுக்கு உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மகர ராசியை பார்க்க போறாரு. அந்த மகர ராசியை பார்க்கறதுனால இன்னைக்கு கலத்தர ரீதியா குடும்பத்துல எதனாச்சும் சண்டை சச்சரவு, பிரிவினர் சார்ந்த விஷயங்கள், ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருந்தது, விதமான விஷயங்கள், இந்த சார்ந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தும் விமோச்சனம் கொடுக்கக்கூடிய குரு பார்வை பெற போறாரு. அப்ப இத்தனை நாள் இருந்தக்கூடிய சனியோட பாதகத்தும் பிரச்சனையில இருந்து ஒரு 100க்கு ஒரு 60-70% நம்மளுக்கு சப்போர்ட்டிவான பலன் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்றப்ப, இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்றது மேக்சிமம் யாருக்கு பலனோ இல்லையோ, நீங்க பட்டு இருந்த கஷ்டத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துக்கு ஒரு விமோச்சனமான பலன் இதனால உண்டுங்க. கடைசியா இந்த நட்சத்திர அதிபதியோட தன்மைகள் பார்க்கணும்னு சொல்லுவேன். இந்த நட்சத்திர அதிபதியான தன்மைகள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் உங்களோட ராசியில இருக்கு. இதை ஏன் நம்ம கம்பாரிசன் பண்ணி பாருங்க, கூட இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதியும் யாராச்சும் பாக்குறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, எதனாச்சும் ஒரு விதத்துல நட்சத்திர ரீதியான அதிபதி உங்களுக்கு சம்மந்தப்பட்டு இருப்பாங்க. அப்ப புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களும் குருவோட அதிபதியா வந்துடுறாங்க. அப்ப குரு சுபத்தன்மை பெற்றாலோ, இல்ல இதுல எதனாச்சும் ஒரு நட்சத்திரங்கள் சுபத்தன்மை பெற்றாலோ, அதுல முற்றிலும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பாகியத்தை கொடுக்கக்கூடிய வலிமையை செய்வார். அதே மாதிரியே இந்த வீட்டு அதிபதியே குருவா வந்துடுறாருங்க. அப்ப குரு வராரு, குரு பார்த்தோம்னா காலபுருஷ சக்கரத்துல 2ஆம் இடத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்றப்பையும் ஒரு அளவுக்கு உங்களுக்கு குடும்ப ரீதியான சப்போர்ட், பலம், தொழில் ரீதியான மாற்றங்கள், இது சார்ந்த விஷயங்கள் குரு சுபத்தன்மை அடையறதுனால உங்களுக்கு பாக்கிய பலன் உண்டு. அதே மாதிரியே 2வது பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். இந்த 3 பாதங்கள் பார்த்தோம்னா இணைப்பட்ட நட்சத்திரங்கள் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, அனுச நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரம். இவங்க சனி அதிபதியா வந்துடுறாங்க. இந்த சனி அதிபதியா வரப்ப பார்த்தோம்னா விருச்சிக ராசிக்கு அனுச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் உள்ளடக்கிய நட்சத்திரம் பார்த்தோம்னா விருச்சிக ராசியில போய் உட்காடுறாங்க. இப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய குரு பயிற்சி, அதாவது நடக்கக்கூடிய குரு பயிற்சி 7ஆம் இட பாதியா விருச்சிக ராசியை பார்க்கறதுனால அந்த சனி சுபகாரகத்துவம் அடையிறாரு. இப்ப அந்த சுபகாரகத்துவம் அடையறதுனால சனியோட பிரச்சனையும் வீரியத்தையும் குறைச்சி செயல்படுத்துறாரு. அப்ப அந்த செயல்படுத்துறப்ப அனுச நட்சத்திரத்தினால சனிக்கு மோட்சங்கள் ஏற்படுது அப்படின்னு சொன்னோம்னா, அத விதமான அமைவு ஒரு சாதக பலன் இந்த பூச நட்சத்திரத்துக்கும் அத விதமான ஒரு சகாய பலன் உண்டுங்க. அதனாலதான் இந்த நட்சத்திர அதிபதியோட தன்மைகளும் நம்ம பார்க்கணும்னு சொல்றது. கடைசியா ஆயிலை நட்சத்திரம். ஆயிலை நட்சத்திரம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கடகராசியில 4 பாதங்கள் இருக்க போகுது. இதுக்கு சம்மந்தப்பட்டு கேட்ட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களும் புதனோட அதிபதியா வந்துடுறாங்க. இந்த புதனோட அதிபதியா வர்றதுனாலும் இந்த புதன் பார்த்தோம்னா உங்க கன்னி ராசி அதிபதியாகவும் மிதுன ராசி அதிபதியாகவும் வந்துருவாங்க. அப்ப ரிஷபத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் இட பார்வையா மீனத்தை பார்க்க போறாரு. அப்ப அந்த மீனத்தை பார்க்க போறாரு அப்படின்னு சொல்றப்ப அங்க அந்த வீட்டு அதிபதியான புதனை சுபத்தன்மை அடைய வைக்கிறார். அந்த அடைய வைக்கிறப்பையும் அது இல்லாம கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் விருச்சிக ராசியில இருக்க போது அது 7ஆம் இட பார்வையா கேட்ட நட்சத்திரத்தை பார்த்து சுபகாரகத்துவத்தை அடைய வைக்குது. அப்ப இதுவுமே உங்களுக்கு நல்ல பலன் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலா அமைச்சு கொடுக்கும். நிச்சயமாக இது ரீதியான ஒரு பலன் நீங்க முற்றிலும் தெரிஞ்சு புரிஞ்சு நீங்களா ஒரு பலனை எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு நம்மளுக்கு ராசியாதிபதி பொது பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கடகராசிக்கு நம்ம முன்னாடியே நட்சத்திர பலனும் சரி, ராசி அதிபதியான பலனும் சரி, நம்ம கட்டங்கள் வரைபடங்கள் படிஞ்சு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம். அதுவே நம்ம கோச்சார பலன் ரீதியாக நம்ம சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த அஷ்டம் சனி அப்படின்னு சொல்றதுக்கான விஷயம். இந்த அஷ்டம் சனியினும் இந்த ராக்கியது பயிற்சி நம்மளுக்கு பெரிய விதமான மாற்றங்கள் ஒன்றும் கொடுக்கலைங்க. ஆனால் அதுவே பார்த்தோம்னா அஷ்டம் சனி
8லயே உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி நம்மளுக்கு எல்லா விதமான அமைவுகளும் பிரச்சனையும் கொடுத்துட்டாங்க. தொழில் ரீதியாகட்டும் சரி, இல்லை உடல் ரீதியாகட்டும் சரி, இல்லை வண்டி வாகனங்கள் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு சண்டை சச்சரவு பிரிவினைகள் சார்ந்த விஷயங்கள், இது அனைத்தும் நம்மளுக்கு ஒரு துரிதமான துயரமான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அஷ்டம சனி தான் சொல்லணும். அப்ப குருடனுக்கு தேவை ஒரு கண் வெளிச்சம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பலன் கொடுக்குதுன்னு சொல்லுவேன். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுபத்தன்மையான குரு, சந்திரனோட நட்பு கிரகமான குரு எங்க பயிற்சி போறாருன்னு கேட்டீங்கன்னா, மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வர்றாரு. அந்த ரிஷபத்துக்கு வர்றதுனால பார்த்தோம்னா, அங்க பார்த்தோம்னா இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் அடைகிறார். அப்ப அந்த உச்சம் அடையக்கூடிய சந்திரனும் குருவும் 2 பேரும் சேர்ந்து குருச்சந்திர யோகத்தை பலப்படுத்தி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவோம். அங்க உங்க ராசி அதிபதியான சந்திரன் குரு கூட சேர்ந்து குருச்சந்திர யோகத்தை உற்பத்தி பண்றப்ப நிச்சயமாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய நேர காலங்கள்ல ஒரு மாற்றங்கள், ஒரு பலிதம், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு அமைச்சு கொடுத்தே தீரும். அப்ப அந்த அமைச்சு கொடுக்கறது இன்னைக்கு வரவு செலவு பாக்கியங்கள் கொடுக்கல் வாங்கல நம்மளுக்கு ஏதாச்சும் டிராபேக் கொடுத்தாலும் சரி, இல்லை எதனாச்சும் ஒரு விதமான சிக்கல்கள் இந்த சனி செய்துட்டு இருந்தாலும் சரி, அப்ப அந்த சனி செய்ய குரு பார்க்க நம்மளுக்கு ஒரு விதமான பலம் சப்போர்ட்டுகள் அமைச்சு கொடுக்கும்னு சொல்லுவோம். இப்ப எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம நிர்கதியா நிற்கக்கூடிய ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு தொழில் ரீதியாகவோ இல்லை ஒரு வரவு செலவு கொடுத்து உதவி செய்யறதுக்கான அமைவுகளாகட்டும் சரி, இல்லை சப்போர்ட்டிவா நிற்கக்கூடிய ஏதாச்சும் பலம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு அந்த குருச்சந்திர யோகம் நல்ல சப்போர்ட் அமைச்சு கொடுக்கக்கூடிய நேர காலங்களா இருக்குங்க, எந்த விஷயமானாலும் சரி. ஆனா இந்த குரு பலன் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு 90 to 95% உங்களுக்கு பாக்கிய பலன் அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பா தான் இருக்கும். டிராபேக் நிறைய இருந்துட்டு போகுதுங்க. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு ஒரு ரெசல்யூஷன் கிடைச்சோம்னா அதை வச்சுட்டு வெளியில வந்துட மாட்டோமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துக்கு இந்த குரு பயிற்சி எதனாச்சும் ஒரு பலன் நம்மளுக்கு பாசிட்டிவா அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பா செயல்படும். இந்த குரு பயிற்சியில எதனாச்சும் நம்மளுக்கு விடுபட்டு எதனாச்சும் டாபிக் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் சரி, இல்லை மேற்கொண்டு இந்த குரு பயிற்சியில வேற என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் ரெகுலரா நம்மளுக்கு கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. புதுசா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்ச விஷயத்த இல்லை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்த கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கான ரீப்ளே உடனே பண்ணுவோம். நம்ம சேனலை ரொம்ப லைக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே என்னோட பரிபூர்ண நன்றிகள். நன்றி, வணக்கம்.